பாராடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது 6ஆம் வகுப்புல இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். இது வந்து குரூப் 2 தேர்வு தொடர் நோக்குல ரொம்ப முக்கியமானது. ஸோ 6ஆம் வகுப்புல மட்டும் நம்ம ஒவ்வொரு இயல்லையும் 50 வினாக்கள், 7ல இருந்து நம்ம ஒவ்வொரு இயல்லையும் 100 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த இயல்ல நல்லா படிச்சு இதை ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேள்விகளை பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸே தேட வேண்டாம். அந்த அளவுக்கு இதுல நாங்க கேள்வி பதில்கள் எடுத்திருக்கோம். இது குரூப் 2க்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இயல் 2ல முதல் கேள்வி, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். என்னுடைய ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், திங்கள்னா நிலவு, மாதம் அப்படின்ற இன்னொரு பொருளையும் இது என்ன செய்யும் அப்படின்னா தரும். இது வந்து முழுக்க முழுக்க சோழ மன்னனை பத்தியே புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய பாட்டு. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், இதுல 3 வச்சு அவரை வந்து எப்படி சொல்றது, உயர்வுபடுத்தி அந்த நிலவு, அதே மாதிரி என்ன சொல்லலாம் மலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கதிரவன், இவங்களோட ஒப்பிட்டு இந்த பாடலை வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து திகிரி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆணை சக்கரம். ஆப்ஷன் சி. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவனாக கருதப்படுபவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். பாண்டிய மன்னன் வந்து வேப்பம்பூ, சேரர்கள்னா பனம்பூ. அடுத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன் கேட்கிறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். அடுத்து தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல், மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அடைமொழிகள் எல்லாம் அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்ததா பொறுத்துக. நிலம் நீர் தீ வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படின்னா தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னா காரணார்த்தம். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு 1810. கோச்சுரா எரிந்தன முடிமுதற் பரதவர். அப்ப 2 1 3 4 3 2 1 4 3 ஆப்ஷன். அடுத்ததா காணி என்பது எதனை குறிக்க சொல். காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி, காணி நிலம் வேண்டும்னு சொல்வாரு பாரதியார். அப்ப காணி அப்படின்றது என்னன்னா நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆப்ஷன் சி. அடுத்து 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பாரதியார். புது கவிதைக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தின். அடுத்து பறவைகள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு பேர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வலசை போதல் அப்படின்னு பேர். ஆப்ஷன் பி. எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம் பெயருது அப்படின்னா உணவு, தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம், புவியீர்ப்பு புலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உணவு, வெப்பநிலை, இனப்பெருக்கம், உறைவிடம், இந்த 4 ரீசனுக்காக என்ன செய்யுது அப்படின்னா அது இடம் பெயருது. எதை அடிப்படையாக வச்சு இடம் பெயருது அப்படின்னா புவியீர்ப்பு புலம், விண்மீன், இதெல்லாத்தையும் வச்சுதான் என்ன செய்யுது, அடிப்படையாக கொண்டுதான் இன்னொரு இடத்துக்கு போகுது. விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாத்தையும் வச்சுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்ப எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம் பெயர்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் டி. இந்த டி தான் கரெக்ட். இது 3மே எதுக்காக அந்த காரணம் கேட்டாங்கன்னா முதல் 3. அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது உயிர் 12 மெய் 18, இந்த 30 எழுத்துக்களை என்ன சொல்லுவோம்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த 30ஐயும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சார்பு எழுத்து. அப்ப அப்படி கருதப்படக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்து. ஒரு எழுத்து தோன்றணும்னா அதுக்கு ஒண்ணு உயிர் இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்னா மெய் எழுத்து இருக்கணும். அது 2ஐயும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்து. அப்ப அது வந்து ஒரு எழுத்து தோன்றதுக்கு அடிப்படையாக இருக்காது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. தூவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஊ. தூ அப்படின்றது தகர வரிசை. அப்ப கசட தபரன்றது ஒரு வல்லின எழுத்து. அப்படி பெற்றிருக்கக்கூடிய எழுத்து எதுனா ஆயுத எழுத்து. உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா உலக பொதுமறை என போற்றப்படக்கூடிய நூல் திருக்குறள், நான்மறை, வாயுரை வாழ்த்து, இது எல்லாமே திருக்குறளை தான் குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயராக கருதப்படாதது. தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதகர், மாதானுபங்கி, இது எல்லாமே அவரோட பேர் தான். ஆனா கல்வியில் சிறந்தவர் யார் அப்படின்னா கம்பர். அப்ப ஆப்ஷன் டி இது கிடையாது. 2016ஆம் ஆண்டு எந்த நகரத்தில் நடந்த
மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அப்படின்னா ரியோ நகர்ல மாரியப்பன் தங்கவேலு அதுல வந்துட்டு தங்கப்பதக்கம் வாங்குவாரு. இப்போ 2016ஆம் ஆண்டுல எந்த நகர்ல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரியோல நடந்துச்சு. சோழ மன்னன் எதனை போற்றுவதாக இளங்கோடிகள் சொல்றாரு? அவர் எதை போற்றுனாரு? வெண்ணிலவு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொன்னாங்க. கதிரவன் கதிரவன் அப்படின்னு சொல்லும் போது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், இந்த மூணையுமே தான் அவர் போற்றிருக்காரு. அப்ப மேற்கூறிய அனைத்தும் ஆப்ஷன். அடுத்து சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயராக கருதப்படாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்லாம் சொல்லக்கூடியது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஆனா எதை சொல்ல மாட்டாங்கன்னா பொதுமறை காப்பியம்னு அதை சொல்ல மாட்டாங்க. சிலம்பு தமிழினத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லிப்பாரு. கழுத்தில் சூடுவது டேஷ் மாலை. மாலைக்கு இன்னொரு பெயர் தான் தார். பொங்கு அலர்தார் சென்னி அப்படின்னா பொங்கு மலர்கள், அதாவது மகரந்தம் நிரம்பிய மலர்களை மாலையாக அணிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஞாயிறு. பருதி அப்படின்னாலும் இந்த கதிரவனை தான் குறிப்பிடுவது. வெய்யோன் அப்படின்னாலும் கதிரவன் தான். அது வந்து இந்த ராமரை குறிக்கும் போது சொல்லுவாங்க வெய்யோன் ஒளி விரிசோதியில் மறைய அப்படின்னு. அப்ப சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்கிறாங்க. கப்பற்பறவை, கப்பல் கூலைக்கடா, கடல் கொள்ளை பறவை. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யணும், சிறகடிக்காமலே தாண்டக்கூடியது. ஆப்ஷன் டி. மேற்கூறிய அனைத்தும் அது எல்லாமே ஒரே பேரை தான் குறிக்குது. நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்றது சத்திமுத்தி புலவரினுடைய ஒரு வார்த்தை. அதாவது வடக்கு திசையில இருந்து தெற்கு திசை நோக்கியும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியுமே பறவைகள் வலசை போவதாக வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப அதை பத்தி முன்னாடியே நாராய் நாராய் செங்கால் நாராய்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டேஷ் பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம கண்டத்துக்கு பக்கத்து கண்டமான ஐரோப்பிய கண்டத்துல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா செங்கால் நாரைகள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதான் அவர் சொல்லுவாரு நாராய் நாராய் செங்கால் நாராய். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அடுத்து நமது நாட்டில் வெகுவாக அழிந்து வரக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி. மார்ச் 20 தான் சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. இந்த சிட்டுக்குருவிகள் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். 10ல இருந்து ஒரு 14 முட்டை, ஒரு 15 முட்டை வரைக்கும் ஏறும். 14 நாட்கள் அடகாத்து 15வது நாள் அது குஞ்சு பொரிச்சிடும். 10 முதல் 13 ஆண்டுகள் வரை மட்டுமே வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி. இது வந்து மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வாழும், துருவ பகுதிகளில் மட்டும் அது வாழாது. இந்தியாவின் பறவை மனிதன் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் ஏ. உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு சொல்லும் போது மார்ச் 20. பறவைகளை பற்றிய படிப்பு எது அப்படின்னா ஆர்னித்தாலஜி. ஆப்ஷன் சி. கிழவனும் கடலும் அப்படின்ற புதினம் எந்த மொழியில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு 1954. கிழவனும் கடலும் அப்படின்ற நூலானது எந்த வருஷம் நோபல் வாங்கியிருக்கு அப்படின்னா 1954. அடுத்ததா அவன் கூட்டல் அலிபோல் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைக்கக்கூடிய சொல் என்னது அப்படின்னா அவன் அலிபோல். ஆப்ஷன் பி. பாரதி என்ற பட்டம் அதை வந்து பாரதியாருக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா எட்டயபுரத்து கவிஞர், எட்டயபுரத்து மன்னர், எட்டயபுர மன்னர் பாரதிக்கு 11வது வயதுல பாரதி பட்டம் கொடுத்தாங்க. அடுத்து சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம் மகிழ்ந்திடவேனாரு. சித்தம்னா உள்ளம். ஆப்ஷன் பி. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் தனது பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா இவர் யார் அப்படின்னா பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் தன்னோட பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் பாரதியார் இயற்றிய செயல் நூல்களாக கருதப்படாதது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இது எல்லாமே செயல் தான். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசெல்லாம் உரைநடை நூல்கள், இதுவும் பாரதியாரோட தான். ஆனா செயல் நூல்கள்னு கேட்டதுனால இது பொருந்தாதது. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அடுத்து கிணறு அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா கேணி. கேணி, கூவல், அப்படி உதறினா கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து மாடங்கள் தூய நிறத்தினதாய் சித்தம் மகிழ்ந்திடவே நல்லா இளந்தென்றல் வீசணும்னு சொல்லுவாரு. முத்துச்சுடர் போன்ற நல்ல நிலா ஒளி, அதாவது முத்துச்சுடர் போன்ற நிலா ஒளி முகத்தில் விழ வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ 1 2 3. அப்ப எப்படி வரணும் அப்படின்னா 2 1 3. சரி, 2 3 1. ஆப்ஷன் ஏ. அடுத்துதான் வலசை போகும் போது உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஒருத்தர் திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வராரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது நிறைய முடி வளர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ உடல்ல கச்சையா முடி வளர்ந்துருக்கும். அந்த இறகுகளோட கலர் மாறி இருக்கும். ஒரு பறவை வேறொரு பறவையா நினைக்கக்கூடிய அளவுக்கு அடையாளமே மாறி இருக்கும். கச்சையா முடி வளரும். அந்த கலருடைய அந்த சிறகுகளினுடைய நிறமே மாறி இருக்கும். இப்ப மேற்கூறிய அனைத்துமே நடந்திருக்கும். கப்பல் பறவை என அழைக்கப்படக்கூடிய பறவை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். கப்பல் கொள்ளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அடுத்து தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின். வடக்க இருந்துதான் தெற்க நோக்கி பறவைகள் வருது, திருப்பி அந்த திசையில தானே போகும். அப்ப தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா சத்திமுத்தி புலவர். அடுத்து எந்த ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் நடைபெற்றது? முதல்ல எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க ரியோல. இப்ப எந்த வருஷம் நடந்திருக்குன்றாங்க 2016. இப்ப இப்படி படிக்கும் போது ஒரு பாடத்துல எந்த பக்கத்துலயும் அதை விடாத அளவுக்கு கொஸ்டின் இருக்கும். அடுத்து தவறான இணையை கண்டறிக. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், கிளைமேட்னா தான் தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா காலநிலை. இப்ப இது தவறு. புகலிடம்னா சான்ச்சுவரி, வலசைனா மைக்ரேஷன். அப்ப இதுல தவறான இணை ஆப்ஷன். அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேக்குறாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அதாவது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எளிதுன்னு சொல்லுவாரு வள்ளுவர். தம்மை விட தம் மக்கள் தன்னுடைய குழந்தைகள் அறிவுடையவர்கள் அப்படின்னு கேட்கறது தான் மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருவது. அப்ப அறிவுடைய மக்கள் ஆப்ஷன். முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கக்கூடிய ஆயுத எழுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்து. ஆப்ஷன் பி. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றலப்படை இது எல்லாமே சார்பு எழுத்துக்கள் தான். அடுத்து ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்கள் முப்பார், முப்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது இந்த ஆயுத எழுத்து. ஆப்ஷன் பி. மேற்கூறிய அனைத்துமே குறிக்கும். நுட்பமான ஒலிப்பு முறையுடைய எழுத்துக்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. நுட்பமான ஒலிப்பு முறை உடைய எழுத்து ஒன்னே ஒண்ணுதான், என்னது அப்படின்னா ஆயுத எழுத்து. அடுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். இதை எழுதும் போது எப்படி இருக்கு அப்படிங்க இப்ப பாத்தீங்கன்னா இது உயிரெழுத்து வடிவத்துல இருக்கு. இப்ப இதே இது கா அப்படின்னு எழுதுறேன். இந்த கா அப்படிங்கிறத நான் எழுதும் போது மெய்யெழுத்தோட வடிவமான இக்கு மாதிரியே இருக்கு. ஆனா நான் ஒலிக்கும் போது எதை மாதிரி ஒலிக்கிறேன்? கா ஆ கா ஆன்னு உயிரெழுத்துக்களினுடைய சவுண்டில் தான் ஒலிக்கும். அப்ப எழுதும் போது பாக்குறதுக்கு மெய் மாதிரியே இருக்கும், ஒலிக்கும் போது அது பாக்குறதுக்கு உயிர் மாதிரியே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லணும்னா உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். அடுத்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. 216 உயிர்மெய் எழுத்து. முதல் எழுத்துக்கள் 30, ஆயுத எழுத்து 1. இதை கூட்டும் போது மொத்த எழுத்துக்கள் தான் 247. அடுத்து கிழவனோடு கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற சிறுவனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மனோலின் அப்படின்ற சிறுவன். இவ்வளவுதான் 2வது இயல் இருக்கக்கூடிய கேள்விகள். இயல் 3 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.